எப்படி படிக்கணும், ப்ரிலிம்ஸுக்கு எப்படி படிக்கணும், நான் இப்போ குரூப் 4 படிக்கிறேன் எப்படி படிக்கணும்னா கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு படித்ததெல்லாம் மறக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. சொன்னலாம் 2 குரூப் 4 வரலங்கும் போது இதே மாதிரி டிப்ரெஸ் ஸ்டேஜில் தான் இருந்தேன். அங்கே என்ன பண்ணலை அப்படின்னா ரிப்பீட்டடாக படிக்கலை. நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு 2 விஷயத்த படிச்சுட்டு நமக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டோன்னா அந்த விஷயத்த லைட்டாக ஆழமாக கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இங்கே ஒன்றே என்னென்னா ரிப்பீட்டடாக படிக்கணும். எந்த ஒரு சிலபஸ் எடுத்தாலும் எது கஷ்டமாக இருக்கோ அதை ரிப்பீட்டடாக படித்து பழக்கப்படுத்திக்கணும். எப்படி இந்த நான் ஒரு 17 ஆரம்பித்து ஒரு 24 சக்ஸஸ் கிடைக்குன்னா இந்த 7 வருஷம் எனக்கான டைம் என்ன நான் லேர்ன் பண்ணேன்னா ரிப்பீட்டடாக படிச்சிருக்கேன். இப்போது அந்த குரூப் 1 சிலபஸ் எடுத்தாலும் 3வது அட்டெம்ப்ட் வந்தாலும் நான் படித்த ஒரு இதை எதுவுமே மாற்றலை. ஆனால் அந்த படித்த அந்த சிலபஸ் பழகி போயிருதில்ல. 3வது அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ஒரு ரிப்பீட்டடாக நமக்கே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். அந்த மாதிரி கட்டத்தில் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியுது. சும்மா நானும் படிக்கிறேன் லைட்டாக தெரிஞ்சுட்டு போகிறேன். முன்னாடி ஒரு 2012-13 காலகட்டத்திலலாம் சில சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிட்டு படிப்பாங்க. இப்போ எனக்கு ஜாகிரஃபி வராது, எனக்கு ஹிஸ்ட்ரி வராது அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து முன்னாடி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு 2 சப்ஜெக்டை விட்டுட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போஸ்டிங் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு கூட கண்டிப்பாக இப்போதைய காலகட்டத்தில் ஹார்ட் ஒர்க்கும் தேவை. ஏன்னா நம்ம எந்த சப்ஜெக்ட்டையும் ஒமிட் பண்ண முடியாது. 1 மார்க்கில் 1000 பேர் இருக்கிறாங்க. குரூப் 2ல் லாஸ்ட் இன்டர்வியூ இதில் வந்து 1 மார்க்கில் 300 பேர் 400 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட்டையும் எந்த இடத்துலையும் நம்ம லேக்காக இருக்கக்கூடாது. நம்ம எந்த ஒரு இதையும் நம்ம நெகட்டிவாக இருக்கக்கூடாது. எனக்கு ஹிஸ்ட்ரி வராது, எனக்கு மேக்ஸ் வராதுன்னா அதில் தான் நம்ம அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். நீங்கள் இப்போ குரூப் 4 படிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க, ஜிகே நீங்கள் ஓரளவு வெல் நாலேஜில் தான் இருப்பீங்க. தமிழுக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் படித்ததை அப்படியே எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து தமிழில் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஜிகே வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கொஸ்டின்லாம் பிஹெச்டி பண்ணவங்களாலே போட முடியாத மாதிரி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி. அதுதான் நிதர்சனம். நிறைய கொஸ்டின்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் தமிழில் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே அங்கே போய் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். தமிழில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2018 குரூப் 2 படிக்கும் போது அந்த தமிழ் அந்த 2 மாதம் இங்கே படித்தேன்னு சொன்னல, அப்போ தான் புதுசாக ஒருத்தவங்க கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த 1 மாதத்தில் ஒரு 3 தடவை தமிழ் படிச்சிருப்போம். ஆனால் அந்த ப்ரிலிம்ஸ் எழுதுறோம்ல, அந்த எக்ஸாமுக்கு முந்தின அந்த ஒரு வாரத்தில் 6th to 12th வந்து ஒரு 6 டைம் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். 6th to 12th வந்து அந்த ஒரு 5 நாளில் 6 டைம் 7 டைம் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். அப்படின்னா நம்ம எவ்வளோ பழகுறோம் பாருங்கள், அந்த புக்கு கூட எவ்வளோ பழகுறோம். இந்த பேஜ் எடுத்தோம்னா காந்தி படமா, இது ஓகே இந்த இயர் மறந்துருச்சு, இதை மட்டும் 2 தடவை சொல்லுங்கள். ஷார்ட்கட்டு போட்டு படிக்கிறது, அந்த ஷார்ட்கட்டை மட்டும் சொல்லி பார்க்குறது, அந்த மாதிரி. திருப்பி அடுத்த பாடம் நேரு பாடம் வருதா, நேரு பாடத்தில் என்ன படிக்கிறோம், எம்ஜிஆர் பாடம் வருதா, எம்ஜிஆரை பற்றி என்ன இருக்குது என்ன நமக்கு தெரியலை, இயர் மனப்படமாக இருக்குது. அந்த பாடத்தை ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறோம்னா அந்த புக்கில் இந்த சைடு இந்த எழுத்து இருக்கும், இந்த இயர் இருக்கும் அப்படிங்கிற ஞாபகம் வரும். ஒரு கொஸ்டினை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், புக்கு கூட பழகணும். அதுக்கு என்ன பண்ணால் ரிப்பீட்டடாக நம்ம அந்த புக்கை பார்த்து பழகிருக்கணும். புக்கே அழுக்காயிடணும். நான் ஒரு தடவை கோடு போட்டு படித்தேன், 2வது தடவை ரிவிஷன் பண்ணேன், அதோடு நின்றக்கூடாது. தமிழ் புக்கு இருக்குன்னா 6th புக்கு ஒரு 10-15 தடவை படிச்சிருங்க. ரிப்பீட்டடாக ரிவிஷன். இங்கே வேறு எந்த ஒரு மாய மந்திரமும் கிடையாது. குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாய மந்திரமும் கிடையாது. ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறோம். ஓகேவா? மெயின்ஸும் அதே மாதிரி தான். மெயின்ஸுக்கு இம்பார்ட்டண்டாக என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டென்ட். நம்ம என்ன ப்ரிலிம்ஸ் படிக்கிறோமோ அதுதான் மெயின்ஸு. அங்கே பெரிய மாறுபாடு கிடையாது, 1-2 சப்ஜெக்ட் மாறும். மெயின்ஸ் ப்ரிலிம்ஸில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ, யார் ப்ரிலிம்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களால தான் அங்கே போய்ட்டு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு டேட்டாவாக இருக்கட்டும். இப்போ நான் ஃபீல் பண்ணது என்னென்னா 2018 வந்து இப்போ தமிழ் அவ்வளோ தூரம் படிச்சுட்டு அந்த மெயின்ஸ் எழுதும்போது தமிழ் வந்து எப்படி கேட்டாலும் என்னால் எழுத முடியும். மெயின்ஸில் போய்ட்டு தமிழ் லிட்ரேச்சர் பாட்டு இப்போ சிலப்பதிகாரத்தை பற்றி கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் ஒரு 2 பாட்டை எழுதி அந்த மாதிரி என்னால் மேற்கோள் காமிச்சு எழுத முடியும். பட் இப்போ வந்து எனக்கு அந்தளவு நான் அப்படியே குறைஞ்சிரும்ல நம்ம வேலையில் இருந்துட்டு படிக்கும்போது. சிலப்பதிகாரம் கேட்டால் அந்த சிலப்பதிகாரத்தோட பேசிக் கூட நமக்கு வந்து படித்தா தான் ஞாபகம் வருது. அதனால் இதே ஒரு ஃபோக்கஸில் தமிழை விட்டுறாமல் அடுத்து தமிழோ இல்லைனா வேறு எந்த சப்ஜெக்ட்னாலும் ப்ரிலிம்ஸுக்கு எந்த அளவு ஸ்ட்ராங்காக, அதாவது நான் 2017-18 போட்ட அந்த அடித்தளம் தான் இன்ன வரை என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கு. நான் அங்கே கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக நல்லா படிக்காமல் இருந்திருந்தால் இப்போ நான் அவுட் ஆஃப் இது போயிருப்பேன், காம்படிஷன் போயிருப்பேன். ஆனால் அங்கே நான் ஸ்ட்ராங்காக படித்தது தான் என்னை இங்கே வர கூட்டிகிட்டு வந்திருக்கு. பேசிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். அதுதான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸாமுக்கும் கூட்டிகிட்டு போகும். குரூப் 1 குரூப் 2 நீங்கள் இங்கே பேசிக் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் கூட்டு போக போகுது. ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராங்காக படிங்க. மெயின்ஸ் பெரிய இதெல்லாம் கிடையாது. எழுதுங்க இப்போவே. உங்கள் நோட்ஸ் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம்.
எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் கிளாஸில் என்ன நடத்தினாலும் அதை உங்கள் நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் உங்கள் நோட்ஸ். இப்போ நம்ம வந்து கிளாஸில் உட்காந்து எழுதுவோம், சார் ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கதையை எழுத மாட்டோம்னா லைட்டாக கூட நோட் பண்ணி வைக்க மாட்டோம், அந்த கதை தானே அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்க சொல்கிற கதை வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும், ஆனால் நம்ம அது கதை தானே அப்படிங்கிற மாதிரி எழுத மாட்டோம். அந்த கதையும் லைட்டாக நோட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நம்ம படிக்கும்போது அந்த இடம் ஞாபகம் வரும். உங்களோட நோட்ஸ் வந்து உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களோ இல்லை யாரும் நோட்டு கேட்டாங்கன்னா கொடுத்தாலோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். நோட்ஸ் அவ்வளோ பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். அந்த நோட்ஸை என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ரிப்பீட்டடாக படிக்கிறோம். இன்டர்வியூ அதே மாதிரி தான். இன்டர்வியூ நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இங்கிலீஷில் பேசணுமா, இன்டர்வியூ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்களா இல்லை மிரட்டுவாங்களா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்டர்வியூங்கிறது வந்து இந்த 2 ஸ்டேஜை விட இருக்கிறதுலே ஈஸி இன்டர்வியூ தான். நான் 2 இன்டர்வியூ டிஎன்பிசியில் அட்டன் பண்ணியிருக்கேன். 2 இன்டர்வியூமே ஃபஸ்ட் லாட்டு. இன்டர்வியூ வந்து எனக்கு லாஸ்ட் இப்போ குரூப் 1 இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் இப்போ கமர்ஷியல் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால பேசிக்கான கொஸ்டின் வந்து கமர்ஷியல் டேக்ஸை பற்றி கேட்டுட்டாங்க. அது போக நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறோம். நான் கீழே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கீழே போகிறேன். கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரு காரை பார்க்குறேன். அது வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வைஸ் சான்சலர் துணைவேந்தர் அப்படிங்கிற கார் பார்க்குறேன். ரைட், என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இப்போ உங்கள் ஊர் கார் தான் வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு அப்படிங்கிறாங்க. நிறைய கார் இருக்கும், ஒரு 40 கார் 50 கார் இருக்கும். ஏன்னா 9 போர்டு போட்டிருந்தாங்க. நிறைய வெளியிலேருந்து கூப்பிட்டுருப்பாங்கல்ல. வைஸ் சான்சலர் காரை பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன உடனே காரை பார்த்தோன்னே மொபைல் எடுத்தேன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அதை பார்க்குறேன். அது எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, அடுத்து மனோன்மணியம்னா யார். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் தமிழில், ஆனால் டக்குன்னு கேட்டால் சொல்ல முடியாது. மனோன்மணியம்னா யார், அவர் எந்த ஊருக்காரர் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகிறேன். உள்ளே போயிட்டு என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்ன, மனோன்மணியத்தை பற்றி சொல்லுங்கள். திருநெல்வேலியிலேருந்து வரீங்க, கல்லை போட்டால் கவிஞர் வருவாங்க அப்படிங்கிறது உங்கள் ஊரோட சிறப்பு. சாகித்ய அகாடமி வாங்கின யாராவது சொல்லுங்கள் அப்படின்னோடனே நான் அந்த ராபி சேதுபிள்ளை ஃபஸ்ட்டு சாகித்ய அகாடமி வாங்கினார் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அடுத்த கொஸ்டின் வந்து மனோன்மணியத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ நாங்கள் பார்க்காம போயிருந்தால் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகிருப்பேன் கண்டிப்பாக. நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்குமா, இது வந்து எனக்கு ஆன் ஸ்பாட்டில். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம எக்ஸாமில் படிக்கும்போது ஆன் ஸ்பாட்டில் நமக்கு என்ன தோணுதோ டக்குன்னு படித்து தெரிஞ்சுக்கிறது தான். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்குறது வந்து ஸ்கூல் புக்கை மக்கப் பண்ணி நம்ம பாஸ் பண்ணுற அந்த நம்மளோட திங்கிங்கே ப்ராடாக இருக்கணும். நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம திங்கிங் ப்ராடாக இருக்கணும். நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறோன்னா நமக்கு எதிர்த்தாப்பில் வந்து உட்காந்துற வந்து எந்த மாதிரியான ஆளாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி இந்த புக்கு படிக்கிறதுலே நம்ம வளர்த்துக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு ப்ராட் திங்கிங்கை நம்ம ஸ்கூல் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்ஸ் வேலைக்கு போன அப்புறம் இப்போ தோணும், எதுக்கு இந்த மேக்ஸ் படிக்கிறோம், எதுக்கு இந்த தமிழ் படிக்கிறோம், எதுக்கு இந்த ஜிகே படிக்கிறோம் அப்படிங்கிறது தோணும். பட் ஒன்ஸ் நீங்கள் ரீச் பண்ணி ஒரு ஆஃபீஸில் போய் உட்காரும்போது உங்களுக்கான அந்த ஒரு பகுத்தறிவுங்கிறது வந்து இந்த புக்கு மூலியமாக தான் வந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஒருத்தங்க எதாப்பில் ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு அவங்கள அடிக்கவோ இல்லை சண்டை போடவோ நம்ம நினைப்போம். பட் நீங்கள் ஒன்ஸ் ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா அவன் சண்டை போடுறான்னா அவன் பக்கம் உள்ள நியாயத்தை ஃபஸ்ட் யோசிப்போம். என்ன எதுக்காக அவன் கேட்குறான் அப்படிங்கிறத யோசித்து அந்த பகுத்தறிவுங்கிறது வந்து இந்த ஸ்கூல் புக்கு தான் கொடுக்குது. மனோன்மணியத்தை கேட்குறாங்க, சொல்லிட்டேன். கடைசி கொஸ்டின், மனோன்மணியம் எந்த ஊரில், அவர் சுந்தரனார் வந்து எந்த ஊரில் பிறந்தாங்க, எந்த ஊருக்காரர் அப்படின்னாங்க. நான் பார்த்துட்டு போனதுனால தான் என்னை ஆன் ஸ்பாட்டில் டக்குன்னு சொல்ல முடிஞ்சது. ஆலப்புழா வந்து கேரளாவில் அப்படின்னோடனே அவங்க கடைசி கொஸ்டின் அந்த போர்டு சேர்மன் கேட்குறாங்க, அப்போ ஒரு மலையாளியா அப்படின்னாங்க. இந்த கொஸ்டினை நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு ஒரு 1 செகண்ட் எடுத்தேன். ஆலப்புழான்னு சொல்லியிருக்கோம், ஆமாம் மேடம் அப்படின்னேன். அவ்வளோதான், இதோட தேங்க்யூ அப்படின்னாங்க. எந்திரிச்சு வெளியே வரும்போது அந்த இன்டர்வியூ சேர் இருக்குல்ல, அந்த சேரை ஆடி இருக்கும் போல் ஊனி எந்திக்கிறேன், சேர் கடன்னு ஆடிடுச்சு. எனக்கு அதில் ஒரு பயம் கொடுத்துருச்சு, சேரை நம்ம ஆட்டிட்டோமே மார்க் குறைச்சிடுவாங்களோ அப்படின்ட்டு. திருப்பி அப்படி அந்த பதட்டத்திலே வெளியே எந்திரிச்சு வரேன். கதவு வந்து அந்த கதவு டம்முன்னு அடைக்கும், நம்ம மெதுவாக விடுது. நான் திறந்துட்டு வெளியே வந்த உடனே டம்முன்னு அடைக்குது. இந்த 2 இது வந்து எனக்கு இன்டர்வியூ ரிசல்ட் வர வர எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இன்டர்வியூவில் ஃபஸ்ட் லாட் வந்துருச்சு. என்னோடய இன்டர்வியூ வந்து 5 பேர், நான் அட்டன் பண்ணுற டைமில் 5 பேர், நான் 5ஆவது ஆள். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு போகுது, அந்த பொண்ணுக்கு 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. 2வது ஒருத்தவங்க போகிறாங்க, ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் கேப்லேயே முடிஞ்சிருது. நான் கடைசி ஆளாக போகிறேன். பக்கத்து போர்டில் 5 பேரில் 3 பேர் தான் முடிச்சிருக்காங்க. இங்கே நான் 5ஆவது ஆள் உள்ளே போகிறேன். என்னை ஒரு 40 நிமிஷம் உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா போர்டு ஸ்லோவாகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நல்லா முடிஞ்சது, போஸ்டிங் கிடச்சிருக்கு.